Yes. So hope yes. என்னுடைய என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னா எஸ்ன்னு மட்டும் போடுங்க. கேஸ் ஸ்டடி ஸ்ட்ரக்சர் தெரியுது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எஸ் அப்படின்னு மட்டும் போடுங்க. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உங்களோட நோட் புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அழகா நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டோடைய கேஸ் ஸ்டடி. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்டோட கேஸ் ஸ்டடி பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைட்டில் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகே. அந்த டைட்டில் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன மாதிரியான இனிஷியல் கான்டெஸ்ட்லாம் கொடுக்க முடியுமோ அந்த ப்ராப்ளத்தை பத்தி நீங்க அதுல கொடுத்துடணும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய கோல். ஓகே. உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி, உங்களோட கோல் ஆஃப் த ப்ராஜெக்ட். இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பண்றதுன்றத வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அதோட என்ன டூல்ஸு, என்ன மாரி ப்ராப்ளம்ஸு, அது எப்படி நான் போட்டிருக்கேன். மேல வந்து ஸ்மார்ட் லாஜிஸ்டிக்கு, ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அந்த மாரி ஒரு முன்னாடி இருக்கிற செக்மெண்ட்லயே உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க? என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும், ப்ராடக்ட்டோட விஷன், அதோட நேம் எழுதி டிஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இல்லன்னா, யூனிக்கா இல்லன்னா, உங்க ப்ராடக்ட்டே வேஸ்ட்டுன்னுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி வெரி, வெரி ஸ்ட்ராங். ஓகே. ஸோ உங்களுடைய இஷ்யூ என்ன? நீங்க என்ன ப்ராஜெக்ட் மூலியமா சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க? ஓகே. செட்டிங் அ டைரக்ஷன் ஃபார் தி டிசைன் ப்ராசஸ். ஓகே. ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மூலியமா நான் ஃபிகர் அவுட் பண்ண இந்த விஷயத்த தான் நான் சால்வ் அவுட் பண்ண போறேன். அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு பெயர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படி இம்ப்ளிமென்டேஷன் பண்ண போறீங்க? ஓகே. ஆர்டிகுலேட் தி ப்ராப்ளம் வித் ஸ்பெசிஃபைசிட்டி பேஸ்ட் ஆன் யூசர் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இப்போ தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆ டிசைன் ப்ராசஸ வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது இங்க கேட்பாங்க, "என்ன டிசைன் ப்ராசஸ் யூஸ் பண்ணீங்க?" அப்படின்ட்டு. டிசைன் ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய பீப்பிள் எல்லாருமே தெரியும் டிசைன் ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் இஸ் டிசைன் ப்ராசஸ்? வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ்? சொல்லுங்க கைஸ். சாட்ல போடுங்க பார்க்கலாம். வாட் இஸ் டிசைன் ப்ராசஸ்? ஒரு ஆன்சர் கூட வரல. வாட் இஸ் டிசைன் ப்ராசஸ்? ம், ம், ஓகே. ஓகே. கௌதம் வந்து ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணி போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்.
நம்ம பசங்க எல்லாருமே பட்டுன்னு போட்டீங்க. டிமென்டி பீப்பிள். மணிபாரதி எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோடக்ட் டெஸ்ட். ஓகே. டிஸ்கவர், எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோடக்ட் டெஸ்ட். வெரி குட். மோனிகா. Empathize, define, ideate, prototype, testing. Yes. Yes, yes. Discover, define, ideate, prototype, testing. Yes. Start with research, end with solution. Very good, Deepika. சூப்பர். இப்போ அந்த கான்டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்க எங்க போட்டுறணும்? உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லயே சிக்னிஃபிகன்ட்டா ஆட் பண்ணிடணும். ஓகே. இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இத எப்படியாவது சார்ட் அவுட் பண்ண போறோம். இந்த டிசைன் ப்ராசஸ் அப்படி சொல்லிட்டு. எல்லாம் பண்ண மாதிரியே ஏதாவது டிசைன் பண்ணி நம்மளும் என்ன பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம். கரெக்ட்டா? பட் இங்க விஷயம் என்னன்னா, யூனிஃபார்மிட்டி. எந்த அளவுக்கு யூனிஃபார்மா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. எஸ். இங்க பாருங்க. ஃபீட் இந்தியா, ஓவர்வியூ, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நோட், டிசைன் ப்ராசஸ், டிஸ்கவர், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்டிங். இருக்கா? அப்புறம் யூசர் ரிசர்ச். அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச். காட் இட்? ஸோ இது போல நம்ம போடுவோம். விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிசர்ச் பேட்டர்ன் இருக்கு. ஒவ்வொரு மாதிரியான வொர்க் ப்ராசஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம், டிசைன் ப்ராசஸ போட்டதுக்கு அப்புறம், நம்மளுடைய யூசர் ரிசர்ச் ஓரியன்டடான சில விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அத போடணும். மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன பண்ணணுமோ அத போடணும். இப்போ யூசர் ரிசர்ச்ல நீங்க யூசர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கறது, யூசர்ஸ் உடைய பர்சோனா வைக்கிறது, இல்ல மார்க்கெட் அனலைஸ் பண்ணி காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் பண்றது, யூசர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆட் பண்றது, யூசர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்ஸ் உடைய ஸ்கிரீன்ஷாட்ட போடுறது, எல்லாம் இதுக்குள்ள வர்றது தான். ஓகே. காட் இட்? ஸோ என்னென்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணீங்களோ, நான் டைரக்ட், இன்டைரக்ட், அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணது, விசிட் பண்ணது, அந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் ஆட் ஹியர். சொல்றது புரிஞ்சுதாப்பா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இப்ப நான் பண்ண போற அந்த அவுட்கம், அதாவது இந்த இந்த பர்ட்டிகுலர் டிசைனால என்னென்ன மாதிரியான கோல்ஸ நான் அச்சீவ் பண்ண போறேன்? அதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஓகே. மெஷரபிள் அவுட்கம்ஸ், அதாவது கீ மெட்ரிக்ஸ். இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால என்னென்ன மாரியான லாபம் கிடைக்கும்? ஓகே. எய்ம் டூ அச்சீவ் அண்ட் கைடிங் தி டிசைன் கிரிட்டீரியா. லிஸ்ட் a clear, actionable, achievable goals that address the problem statement. ஸோ சொல்யூஷன் என்னவோ அத இங்க ஆட் பண்ண வேண்டியது தான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஆடியன்ஸ். போர்ட்ஃபோலியோ அட்வைஸ் தான் குடுத்துட்டு இருக்கேன். கணபதி, நீங்க கேட்டிருந்தீங்கல்ல லாஸ்ட் டைம் போர்ட்ஃபோலியோ எப்படி பண்றதுன்னு சொல்ட்டு. போர்ட்ஃபோலியோக்கான டெம்ப்ளேட் தான் நான் இப்ப எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றத நீங்க எப்படியா இருந்தாலும் உங்களுடைய பர்சோனா இது மூலியமா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா, உங்களோட ரிசர்ச் மூலியமா கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த டேட்டா. அந்த டேட்டாவ எல்லாத்தையும் ஒரு பர்சோனால போட்டு, அந்த பர்சோனாவ லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா, அதான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ என்ஷூர் த டிசைன் சொல்யூஷன் ஆர் டெய்லர் நீட் டூ பி ஹேவ் பிஹேவியர் எண்ட் ஆஃப் த எண்ட் யூசர். ஓகே.
ஸோ நீட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி யூசர் எண்ட் யூசர். ஓகே. அதாவது ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுடைய பர்சோனா போட்டீங்கனாலுமே வந்துரும். பர்சோனால நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அவங்களுடைய ஒரு 4 குவாட்ரண்ட்ல வர டேட்டா தான். டூ, சே, திங்க், ஃபீல். கரெக்ட்டா? இந்த 4 விஷயம் அவுட்கம்மா வரப்போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பக்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ இந்த இந்த மாரியான சில பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்னொரு டாக்குமெண்ட் ஒண்ணு சொல்லுவோம். அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சோனா டாக்குமெண்ட். நான் நான் சொல்றது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா கைஸ்? இப்ப டார்கெட் ஆடியன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, இங்க என்ன வரணும்? பர்சோனா வரணும். அப்புறம் என்ன வரணும் சொன்னேன்? இந்த பர்சோனாக்கு அடுத்து வரது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பத்தி மேப். ஓகே. அடுத்து யூசர் ரிசர்ச். இப்ப யூசர் ரிசர்ச்ல என்னென்னலாம் இன்சைட் உங்களுக்கு கிடைச்சது? உங்களோட யூசர்ஸ் கிட்ட இருந்து. அவங்களோட பிரெஃபரன்ஸஸ் என்ன? பெயின் பாயிண்ட்ஸ் என்ன? இதான் அந்த எம்பத்தி மேப் உடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட். யூசர் ரிசர்ச்ல இருந்து வர இன்சைட்ஸ் அப்ப போடுறது. ஓகே. நீங்க வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு போட்டதுக்கு அப்புறம், நீங்க டைரக்ட்டா பெர்சோனா போட்டுறலாம். பெர்சோனா போட்டதுக்கு அப்புறம் யூ கேன் கிவ் த ரிசர்ச் டீட்டெயில்ஸ் லைக் டேட்டாஸ் லைக் எம்பதி மேப். ஓகே. எம்பதி மேப் போட்டு, அதுலருந்து நீங்க என்ன எடுக்க போறீங்க? என்னுடைய யூசரோட பிரெஃபரன்ஸஸ் என்ன? அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன? அவங்களோட நீட் என்னன்றத கண்டுபிடிக்க போறோம். காட் இட்? ஸோ கண்டக்ட் சர்வேஸ், இன்டர்வியூஸ் அண்ட் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் டூ கலெக்ட் யூசர் டேட்டா. இதான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே. கரெக்ட்டா? ஸோ சர்வேஸ் என்னென்ன சர்வே எடுக்கணும்? ஃபீட்பேக் அண்ட் சர்வே. ஓகே. கூகுள் ஃபார்ம்ல அனுப்பி வாங்குறது. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ். யூசரோடைய இன்டர்வியூ பண்றது. நேரா உட்கார்ந்து இன்டர்வியூ பண்றது. இல்ல நான் டைரக்ட்டா அதாவது டீம்ஸ்லயோ, இல்ல Zoomலயோ கலந்து அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது, இன்புட் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது சைட் மூலியமா ஃபீட்பேக் வாங்குறது. சப்போஸ் YouTubeல யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கும்போது கூட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணும் YouTube. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு. அந்த மாரி இந்த மாரி நெறைய தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் கூட இருக்கிறாங்க. யாருக்கு? இந்த மாரி ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி குடுக்கறதுக்கு. ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் இங்க வரும். ஓகே. அவங்களோட இது நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா இங்க வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே வந்துரும். மார்க்கெட் அனாலிசிஸ்லயே உங்களோட காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் போட்டுற வேண்டியது தான். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சோனா. ஸோ எத்தன பெர்சோனா வருது உள்ள? நீங்க எல்லாம் எத்தன பெர்சோனாப்பா போடுவீங்க? 1, 2, 3, 4 அப்படின்னா எத்தன பெர்சோனா போடுவீங்க? ஓகே. இப்போ சப்போஸ் ஒரு 2 பெர்சோனா போடுறீங்க, இல்ல 3 பெர்சோனா போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 3 பெர்சோனாலருந்து என்ன எடுப்பீங்க? காமனான பாயிண்ட் இருக்குமா? டிஃபரெண்டான 3 பெர்சோனா எடுப்பீங்களா? எஸ் பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட். எஸ் விசித்ரா. வெரி குட். டிஃபரெண்டான பெர்சோனாஸ். ஏன்னா, நீங்க 50 பேர் யூசர வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 50 பேருடைய வொர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண முடியாது, அங்க லிஸ்ட் பண்ண முடியாது. அவங்களோட நீடா போட முடியாது. பட் ஆனா காமனா திங்க் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள எல்லாரும் நீங்க என்ன பண்ணலாம், குரூப்பிங் பண்ணிடலாமா? காமனா திங்க் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் நீங்க, ஒரு குரூப்ல கொண்டு வரலாமா? ஓகே. ஸ்விக்கியோடைய பெர்சோனா டீட்டெயில்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்விக்கியோடைய பெர்சோனா எத்தன பெர்சோனா சொல்லுங்கப்பா? இல்ல யூசர் யூசர் குரூப் சொல்லுங்க பார்க்கலாம்.
கமான் கைஸ், சொல்லுங்க. விசித்ரா 1, ஸ்விக்கில ஒரே ஒரு பெர்சனா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சுபா 3, ஓகே. அப்படியே என்னன்னு போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் சுபா. என்னென்ன யூசர் குரூப்ன்னு போட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஸ்விக்கியோட யூசர் குரூப் கேட்கிறேன். ஓகே. ஸ்விக்கியோடைய யூசர் குரூப் கேட்கிறேன். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். பேசிக்கலி ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு போட்டுங்க மணிபாரதி. 1 இருக்கு. 1 சொல்லிட்டீங்க. ஐ அம் எக்ஸ்பெக்டிங் லிட்டில் மோர். நீங்க சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசர் பெர்சோனா. ஓகேவா? அங்க இன்னும் 2 பெர்சோனா இருக்குது. அது யாரும் சொல்லவே மாட்றீங்க. மொத்தம் 3 பெர்சோனா. ஓகே. 1 வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசர் பெர்சோனா. அந்த எண்ட் யூசர் பெர்சோனால இருக்கிற கேட்டகரி தான் ஐடி புரொஃபஷனல், பேச்சுலரு, வீட்ல இருக்கிறவங்க, வேலை செய்றவங்க எல்லாருமே. ஓகே. உங்க ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆப்புக்கு ஒரே ஒரு அ ஒரே ஒரு ஆப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எண்ட் யூசர்ஸ். ஸோ எண்ட் யூசர்ல டிஃபரெண்டான சப் பெர்சோனாஸ் இருக்கும். லைக் வேலைக்கு போறவங்க, புரொஃபஷனலா இருக்கவங்க, அப்புறமேட்டு வந்து அ பேச்சுலர்ஸு இவங்க எல்லாருமே பெர்சோனா தான். பட் தேர் எய்ம் ஷுட் பி பக்காவான ஒரே ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற பீப்பிள் தான் அவங்க எல்லாருமே. அப்போ அது எல்லாமே என்னது? ஒரே ஒரு பெர்சோனா குரூப்பு. அதாவது ஒரு யூசர் குரூப். நீங்க பெர்சோனாவ கண்டுபிடிக்கிறது மூலியமா கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தன விதமான யூசர் குரூப் இருக்குது அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே. ஸோ இந்த யூசர் குரூப்ஸ் தான் நீங்க பிரிக்கணுமே தவிர்த்து, அங்க பெர்சோனாவ போட்டு அந்த பெர்சோனாவ பத்தி நம்ம பேசுறதுக்கான வேலையே கிடையாது. நீங்க பெர்சோனா மூலியமா கண்டுபிடிக்க போறது என்னன்னா, வாட் ஆர் த மெயின் யூசர் குரூப்ஸ் யூ ஆர் கோயிங் டூ ரெப்ரசன்ட். ஓகே. காட் இட்? ஃபைன். மொத்தம் 3 யூசர் குரூப்ஸ் இருக்கு. அந்த 3 யூசர் பெர்சோனா வந்து மேஜரா நம்ம கண்டுபிடிக்கிற பெர்சோனா. ஒண்ணு வந்து எண்ட் யூசர் பெர்சோனா, ஒண்ணு வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பெர்சோனா, ஒண்ணு வந்து டெலிவரி பாய் பெர்சோனா. மொத்தம் 3 பெர்சோனாவ கனெக்ட் பண்றது தான் ஸ்விக்கி பிளாட்ஃபார்ம். கரெக்ட்டா? கரெக்ட் ஆர் நாட்? ஓகே. இப்ப புரிஞ்சுதா? ஸோ நம்ப எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சோனால ஒர்க் பண்றோம்னா, எதுக்காக பெர்சோனால ஒர்க் பண்றோம்? பெர்சோனாலருந்து ஒரு சில டேட்டா எடுக்குறோம். பட் அதுலருந்து என்ன பண்ணணும்? உங்களுடைய யூசர் குரூப்ப கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுவரையும் யாராவது அந்த மாரி உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து யூசர் குரூப்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அப்படின்னு போட்டு, மொத்தம் 3 யூசர் குரூப்ன்னு போட்டிருக்கீங்களா? இல்ல 4 யூசர் குரூப்ன்னு போட்டிருக்கீங்களா? எல்லாரும் ஒரு பெர்சனா போடுவீங்க. ஒரு யூசர் எம்பதி மேப் போடுவீங்க. கரெக்ட்டா? கிடையாது கைஸ். அப்படி கிடையாது. எத்தன பெர்சன் வேணா எடுத்துட்டு வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்க 1,00,000 பெர்சனா கூட ஒர்க் பண்ணுங்க. பட் அதையெல்லாம் காமனா திங்க் பண்ணக்கூடிய ஒரு எண்ட் பெர்சனா. அந்த எண்ட் பெர்சனாலே சில பேரு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க. அந்த மாரி சொல்லுங்க. ஓகே ஒத்துக்கலாம். பட் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப், 4 குரூப் தான் இருக்கும். எல்லாருக்கும் தனித்தனியாலாம் ஆட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ காமனா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஊற வச்சுட்டு, அப்படியே அது ஒரு யூனிக்கா ஒரு பெர்சனாவா ஒரு யூசர் குரூப்பா மாத்திக்கிறது. காமனா இருக்கிறது. காமன் திங்கிங், காமன் தாட்ஸ். காட் இட்? ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசரோட ஜர்னி. ஓகே.
சப்போஸ் உங்க ப்ராடக்ட் ஏற்கனவே ஒரு இருக்கு. ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பங்ஷனாலிட்டி தான். அதுல எங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய யூசர் ஜர்னி மேப்ல என்ன வரணும்னா, பழைய அந்த ஆப்போடைய ஏற்கனவே இருக்கிற மாடல் தான் வரணும். அதுல எங்க யூசர் தப்பு பண்றாங்க, இல்ல எங்க அங்க வந்து யூசருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவுறாங்கன்றத தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து, நீங்க உங்களோட ப்ரொபோஸ்ட் யூசர் ஜர்னி மேப்ப இங்க போடக்கூடாது. இதெல்லாம் இப்ப இதுதான் இன்னைக்கு தான் ப்ரோ இது தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யாராரு? எல்லாரும் யூசர் ஜர்னி மேப் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக போடுறீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற பிரச்சனைய ஷோகேஸ் பண்றதுக்காக தான் போடுறது. நீங்க ஒரு விஷயத்த மார்க்கெட்லயே புதுசா லான்ச் பண்றீங்கன்னா, அப்ப ஜர்னி மேப்பே வராது. நீங்க ப்ரொபோஸ்ட் ஜர்னி மேப் தான் குடுப்பீங்க. அதாவது ப்ரொபோஸ்ட் ஜர்னி மேப்னா என்னது? நீங்க பண்றது தான் ஃப்ரெஷ்ஷான ஜர்னி மேப். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ஜர்னி மேப் ஓரியன்டடான விஷயங்கள ஆட் பண்ணணும். உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி யூசர் அது எல்லாத்தையும் இங்க நம்ம ஆட் பண்றோம். சரியா? ஆட் பண்றோமா? பண்றோம். எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கன்டென்ட் மேஜரான இருக்கிற கன்டென்ட் ஓகே. அதுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன நம்ம உள்ள வைக்க போறோம் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு ஆர்க்கிடெக்ட் பண்ணி குடுக்கறதுக்கு பேரு இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சரு. நான் அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் ஸ்கில் செட்டுப்பா. ஐஏன்றதெல்லாம் வந்து ஸ்கில் செட். இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்ன்றதுலாம் ஸ்கில் செட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கில் செட். இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் போடுறதெல்லாம். ஓகே. இது வந்து சைட் மேப். ஸோ சைட் மேப்பு, இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சரு ஆ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ளோ. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்துடணும். ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? இவங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. இவங்க 3 பேர் இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனே கிடைக்கும். ஆப்ல என்ன மாரி ஃபீச்சர் வரப்போது, என்னென்ன மாரியான ஃபங்ஷனாலிட்டி இருக்க போதுன்றத, இந்த ஐஏ பார்க்கும்போது தான் தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு. ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சருக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் ஆக்சுவலா. என்ன தெரியுமா? ஐடியேஷன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இந்த ஜர்னி மேப் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, இது என்னுடைய பேட்டர்ன். ஓகே. என்னுடைய பேட்டர்ன் இது. என்ன தெரியுமா? ஸோ எனக்கு என்னுடைய எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு என்ன மாரி ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன் குடுக்க போறேன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2ண்ட் ஸ்டெப் டிஃபைன்ல இருக்கிறீங்க. இந்த ஜர்னி மேப் போடுறதெல்லாம் டிஃபைன். ஓகே. அந்த டிஃபைன்லயே ஆ ஐடியேஷன் ப்ராசஸ்க்குள்ள வரும்போது, அஃபினிட்டி மேப்பு, பிரைன் ஸ்டார்மிங்கு, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். புரிஞ்சுதா? எங்க வரணும்? இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சருக்கு முன்னாடி வரணும். நோட் பண்ணிக்கங்க. என்னது? ஐடியேஷன். ஐடியேஷன் என்னது? பிரைன் ஸ்டார்மிங், ஓகே. டீம் டிஸ்கஷன்ஸ். டிஸ்கஷன்ஸ்ன்றத விட டீம் மீட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஆர் டிசைன் ஸ்பிரிட்.
ஓகே. ஃபர்ஸ்ட் இத மட்டும் பண்ணுவோம். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபினிட்டி மேப். ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட் சார்ட்டிங். இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்க்கே டேட்டா எங்கேருந்து வரும்னா, இங்கருந்து தான் வரும். தெரியுமா? அஃபினிட்டி மேப்ன்றது என்னன்னு தெரியலன்னா, அது வருங்க காட்டிடுறேன் உங்களுக்கு. இதோ இருக்கு பாருங்க. இதான் அஃபினிட்டி டயகிராம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னன்றதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம், அது எல்லாத்தையும் ஒரு ட்ராக்ல போட்டுட்டு, அதுக்கான சொல்யூஷன் என்னலாம் கண்டுபிடிச்சனோ, அத ஒரு ட்ராக்ல ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் என் ஆப்புக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் புரோகிராம்ஸ் ஒரு ட்ராக்ல போட்டுட்டு, அண்ட் தென் யூசர் பிரிஃபரன்ஸஸா ஒரு ட்ராக்ல போட்டாச்சு. இந்த மாரி இது லிஸ்ட் டவுன் பண்றது, அதாவது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்றதுக்கு பேரு அஃபினிட்டி மேப்ன்னு சொல்லுவோம். இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரஃப்பா இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களேன், அதாவது ரஃப்பானா, இந்த மேல இருக்கிற டார்கெட் இருக்குல்ல, இது இல்லாமலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பேர் என்ன சொல்றது, அ யூசர ஒருத்தவங்கள கூப்ட்டு வந்து, இந்த கார்ட் எல்லாத்தையும் இந்த அஃபினிட்டி சாரி இந்த கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜில எழுதி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க வச்சுருவாங்க. வச்சுட்ட பிறகு ஒரு யூசர கொண்டு வந்து, இத செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணிட்டு அடுக்குங்க அப்டி சொல்லுவாங்க. கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து அடுக்குவாங்க இந்த மாரி. இந்த மாரி அடுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி அடுக்கி உங்களுக்கு கொண்டு வந்த டேட்டாவ வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பாங்க. யூசரோட பிரிஃபரன்ஸஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாரி வச்சுக்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர அடுக்குவாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு கூட டிசிஷன் மேக் பண்றதுக்கு கூட, நீங்க என்ன பண்ணணும், இந்த கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி பண்ணி ஆக வேண்டும். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ கார்ட் சார்ட்டிங் அண்ட் அஃபினிட்டி டயகிராம். இது 2ம் இருந்தால் மட்டும் தான் உங்களால ஐய வந்து ப்ராப்பரா போட முடியும். உங்க இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சருக்கு எங்கேருந்து டேட்டா வருது? உங்க இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சருக்கு எங்கேருந்து டேட்டா வருது? த டேட்டா கம்ஸ் ஃப்ரம் கார்ட் சார்ட்டிங் அண்ட் அஃபினிட்டி. நல்லா நோட் டவுன் பண்ணிக்கங்க கைஸ். உங்கள தெளிவா கொஸ்டின் கேட்பாங்க. அஃபினிட்டி மேப்புக்கு எங்கேருந்து எடுத்துன்னு வருவீங்க? அஃபினிட்டி மேப்லேருந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் போடுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ ஐடியேஷன்ல பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி, டிஸ்கஷன் பண்ணி, அஃபினிட்டி மேப்ப ஜெனரேட் பண்ணிட்டு, கார்ட் சார்ட்டிங்க ஜெனரேட் பண்ணிட்டு, தென் யூ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் தி இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர். இப்பதான் வரீங்க நீங்க இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்க்குள்ள. ஓகே. அதுவும் ஒன் ஆஃப் த ஐடியேஷன் ப்ராசஸ் தான். இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர். இதுல என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுடைய தெரியும் உங்களுக்கு ஆர்க்கிடெக்சர் போடுறது. மேஜர் மாடியூல்ஸ், மெயின் மாடியூல்ஸ் வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் வைக்க போறீங்கன்றத போட்டுருவீங்க. கரெக்ட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, யூசர் ஃப்ளோ. எங்க? இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் போட்டதுக்கு அப்புறம் யூசர் ஃப்ளோ போடணும். ஒரு டாஸ்க்குக்கு போட்டா அதுக்கு பேரு டாஸ்க் ஃப்ளோ. அதுவே ஒரு ஓவரால் ஒரு டாஸ்க் ஃபுல்லா சேர்த்து போட்டீங்கன்னா, அதுக்கு பேரு யூசர் ஃப்ளோ. எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ஃப்ளோ ஃபார் ரெஸ்டாரண்ட் ஃபுட் ப்ரொவைடருக்கு இருக்கிற யூசர் ஃப்ளோ பார்க்குறீங்க. ஓகே. ஸ்க்ரீன்லேருந்து உள்ள வராரு. சைன் அப் பண்றாரு. லாகின் ரூமு. அதுலேருந்து ஒரு ஃப்ளோ. ஓகே. இதுலருந்து அடுத்து இது ரிசீவபிள் நோட்டிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டெலிவரி
ஹிஸ்டரி அண்ட் ரெஸ்டாரண்ட் ப்ரொஃபைல். இதுலேருந்து ஒரு ஃப்ளோ, இதுலேருந்து ஒரு ஃப்ளோ, ஃப்ளோ. டாஸ்க் ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே டாஸ்க் ஃப்ளோஸ். மொத்தமா சேர்த்த எல்லா டாஸ்க் ஃப்ளோவும் சேர்ந்தது என்னுடைய யூசர் ஃப்ளோ. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாரி மாறும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு ஃப்ளோவ போடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஒவ்வொரு ஃப்ளோ இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோ, ஒவ்வொரு டாஸ்க். ஓகே. அதுக்கு அடுத்து தான் யூசர் ஃப்ளோ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வயர் ஃப்ரேம் போடுறதுக்கான ஐடியாவே கிடைக்கும். எல்லாரும் யூசர் ஃப்ளோ போட்டதுக்கு அப்புறம், "ப்ரோ உள்ள என்ன ப்ரோ டேட்டா வைக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்புவீங்க. அதாவது உங்க மொபைல் ஃபோனுக்குள்ள வர ஆப்க்குள்ள வரப்போற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னென்ன டேட்டா வரணும்? என் ஸ்க்ரீன்குள்ள என்ன போடணும்? இப்ப வந்து ஒண்ணும் இல்ல. யூசர் நேம், யூசர் லாகின் அப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்ல. அதுக்குள்ள என்ன டேட்டா வரும்னு தெரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா டேட்டா. அங்க போய் யூசர் இந்த மாரி லாகின்ல என்னென்ன மாரியான டேட்டாலாம் வாங்குவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணியிருக்கணும். எங்க கலெக்ட் பண்ணியிருக்கணும்? ஓகே. ஸோ வயர் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு லோ ஃபிடெலிட்டியான விஷயம். இத எதுல பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க Figmaல பண்ணலாம், XDல பண்ணலாம், Balsamicல பண்ணலாம், Miro போர்ட்ல பண்ணலாம். எதுல வேணா பண்ணலாம். பட் வித் லோ லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஓகே. லே அவுட் எப்படி வைக்க போறீங்க? காம்போனன்ட் என்ன உள்ள வரப்போகுது? அப்படின்றத போடுறது தான் வயர் ஃப்ரேம். ஓகேவா? அடுத்து அந்த வயர் ஃப்ரேமுக்கு அடுத்து ஹை ஃபிடெலிட்டி மார்க்அப்ஸ். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டோடைய ஃபைனல் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் இருக்க போது. இப்படிதான் ஃபைனலா பார்க்கும்போது இப்படிதான் இருக்க போதுன்ற மாரி போட்டு கொண்டு வர்றது. ஓகேவா? இந்த வயர் ஃப்ரேம் அண்ட் மார்க்அப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிசைன் சிஸ்டத்த நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. டிசைன் சிஸ்டம்னா என்னன்னா, உங்க கலரு, டைப்போகிராஃபி, அ என்னென்ன மாரி ஃபார்மேட்லாம் யுட்டிலைஸ் பண்றீங்க? அப்படி சொல்லிட்டு 4, 5 வார்த்தை டிசைன் சிஸ்டம் பத்தி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஓகே. அடுத்து மார்க்அப் முடிக்கிறீங்க. அப்புறம் புரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டராக்டிவ் புரோட்டோடைப் மாரி பண்ணியிருக்கீங்கன்னா, அத ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. யூசபிலிட்டி டெஸ்டிங் இதோ இங்க இருக்கு ஆல்ரெடி டிசைன் சிஸ்டம் பத்தி. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் சொல்யூஷன். அதாவது உங்க ஆப் என்னத்துக்காக நான் பண்றேன்? நான் பண்றதுனால கிடைச்சிருக்கிற அவுட்கம் என்ன? இத பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன மாரியான ப்ராப்ளம்லாம் அட்ரஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட் ஹைலைட்டிங் கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மென்ட்ஸ். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். இதான் கைஸ் ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடியோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே. ஒரு பிரீஃப் கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நீங்க படிச்ச இடத்துல இந்த மாரி ஏதாவது கேஸ் ஸ்டடிக்கு ஸ்ட்ரக்சர் குடுத்தாங்களான்னு தெரியாது. பட் நாங்க குடுப்போம். இந்த மாரி ஸ்ட்ரக்சரு. நான் குரூப்ல போடுறேன். எடுத்து எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. சரியா? உங்களுக்கு குடுக்குறது உங்களுக்கானது. யார் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இத நம்பி தான் என்னோட கெரியரே இருக்கு. ஓகே. நான் குரூப்ல போடுறேன். ஓகே. இது எல்லாரும் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. காட் இட்? எனக்கு பிரீஃப் கிடைச்சது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மணிபாரதி, சுகன், சிலம்பரசன்,
லஃப்னி, கணபதி, நவீன் குமார், மோனிகா, தீபிகா, நந்தினி, usability testing explains her once. சொல்றேன். நந்தகுமார், சதீஷ், ரஃபி, நந்தினி, லக்ஷ்மி, தனஜெயன். ஓகே, சூப்பர்ப்பா. உங்க எல்லாருக்கும் ஒரு பிரீஃப் கிடைச்சிருக்கா? வெரி குட். நேத்து நேத்து கிளாஸா? நேத்து கிளாஸ் என்னப்பா எடுத்தேன்? ரஃபி அண்ட் யாராவது எங்க குரூப்ல போடுங்க பாக்கலாம். நான் ஒரு பெரிய ஞாபகமறதிப்பா. நான் டெய்லியும் கிளாஸ் வந்து 3ல இருந்து 4 கிளாஸஸ் எடுக்குறேன். ஓகே. நான் தினம் 3ல இருந்து 4 கிளாஸ் எடுக்கிறதுனால எந்த கிளாஸ் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. கைஸ் நீங்க யாராவது ஞாபகப்படுத்தி சொல்லுங்கப்பா. ஆ யாரு? தீபிகா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? இன்டர்வியூ ப்ராசஸ் சொன்னோம். ஓகே. ஓகே. அடுத்து HTML, CSS, Gemini வெப்சைட் சூப்பரு. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அபௌட் UXL வெப்சைட், ஒயிட் போர்டிங். ஓகே, சூப்பரு. எஸ், UXL. எஸ். லா ஆஃப் UX, கலர் தியரி, ஃபியூச்சர் லேர்ன், ஃப்ரீ கோர்சஸ் படிக்கிறது. ஓகே, சூப்பர். எஸ். பிராக்டிஸ் ஃபார் இன்டர்வியூ, UXL, ஃபியூச்சர் லேர்ன். ஓகே, ஃப்ரீ கோர்சஸ். சூப்பர். இதுதான் நடந்தது நேத்து நவீன். ஓகே. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். UXLன்றது ஒரு போர்ட்டல். ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ப்ராசஸ். YouTubeல போய் போட்டு பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் HTML, CSS படிக்கிறதுக்கு ஒரு ஒரு கோர்ஸ். ஐ மீன் HTML, CSSக்கு ஒரு ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கு. W3 ஸ்கூல் சொல்ட்டு. அந்த வெப் போர்ட்டல் அதில தான் போய் படிங்கன்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஃபியூச்சர் லேர்னர் சொல்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஃப்ரீ கோர்ஸ் பண்றதுக்கு. அடுத்து லா ஆஃப் UX பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்ட்டு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ஒரு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லா ஒண்ணு வரும். அது படிக்க சொன்னேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்குதோ அங்கலாம் போய் படிக்க சொன்னேன் நானு. ஓகே. அண்ட் தென் ஆப்டிட்யூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கிராஃபிக் டிசைனருக்கு என்னென்ன மாரியான ஆப்டிட்யூட் அண்ட் அ வாட் இஸ் தட்? அ இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்டி சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. இதான்ப்பா நேத்து செஷன். ஓகே. சூப்பர். நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன்ப்பா. ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நீங்களா வொர்க் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி நான் குடுத்துட்டேன். இந்த கேஸ் ஸ்டடில வர்றது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே. இதுல எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்க்கு உங்களுக்கு எதுக்கு பண்ணணும்னு தோணுதோ அத போட்டா போதும். யுஎக்ஸ் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ், யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல சில விஷயங்கள் நாங்க ஆட் பண்ணாம கூட விட்டுருக்கலாம். இவங்க சொல்ட்டாங்க, இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கோ ஃபார் அ மார்க்கெட் ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே கூட பண்ணுங்க. தப்பு கிடையாது.
பட் இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான். புரியுதா? சோ நாங்க குடுத்தது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான்ப்பா. இதுல வர்றது எல்லாமே வரணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ரஃப்பா ஒரு ஐடியாக்காக நான் அனுப்பியிருக்கேன். ஓகே. இதெல்லாம் இருந்தா நல்லது. இது இல்லாம இன்னும் அடிஷனலா ஆட் பண்றீங்கன்னா கூட சூப்பர் தான். பட் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. போர்ட்ஃபோலியோ கேஸ் ஸ்டடி பத்தின உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. நான் ஆன்சர் பண்றேன். யூசர் ஃப்ளோ டெம்ப்ளேட் எப்படி எடுக்கிறது? ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்க பார்த்தேன். ஏன்னா டெம்ப்ளேட்லாம் உலகத்திலே மிகப்பெரிய ஈசியான கொஸ்டின் ஆக்சுவலி. கரெக்ட்டா? டெம்ப்ளேட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. நேரா போங்க. ஓகே. ஃபிக்ஜாம் இருக்கா? இதோ இருக்கா ஃபிக்ஜாமு. ஃபிக்ஜாம்ல இதோ பாருங்க டெம்ப்ளேட்ன்னு போடுங்க. ஓகே. இங்க போனீங்கன்னா, இங்க வந்து எண்ணற்ற இது இருக்கு. இங்க இருக்கிறது எண்ணற்ற இது இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் டிஸ்கவரி சாரி கம்யூனிட்டில. அப்ப யூசர் ஃப்ளோன்னு ட்ரை பண்ணீங்கன்னா, அதுவே கிடைக்கும் நெறைய. அவ்வளோதான். நீங்க அப்படியே ஓப்பன் அண்ட் ஃபிக்ஜாம் போட்டு அழகா ரிப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கிறீங்களா? நவீன் உங்களுக்கு ஐடியா கிடைச்சது இல்லையா? ஃபிக்ஜாம்ல அந்த கம்யூனிட்டில போய் தேடுனீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும்ப்பா. எல்லா டெம்ப்ளேட்டுமே ஃபிக்ஜாம்லே கிடைக்கும் உங்களுக்கு. அத எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி, காப்பி பண்ண மாரி தெரியக்கூடாது. நீங்களா கிரியேட் பண்ண மாரி தெரியணும். நந்தினி சுரேஷ் டெஸ்டிங். ஓகே. டெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூசபிலிட்டி டெஸ்டிங்ன்னு சொல்லிட்டு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. இந்த இந்த வீக்ல ஷேர் பண்றேன் நான். ஓகே. அதாவது உங்களுடைய ஆப்ப அவங்க கிட்ட குடுத்ததுக்கு அப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அத புரோட்டோடைப்பிங் பண்ணிட்டு, யூசர்ஸ் கிட்ட குடுத்து இத வந்து டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் குடுக்க சொல்லுவாங்க. எவ்வளோ செகண்ட்ல ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றாங்கன்றதெல்லாம் கேப்சர் பண்ணும். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் வந்து நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. டாக்குமெண்ட்டும் இருக்கு. சில ஆப்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு குடுக்குறேன். ப்ராஜெக்ட் எப்படி சூஸ் பண்றது? அதாவது இப்ப நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, "வி ஆர் கோயிங் டூ கிரியேட் அ பிரியாணி." ஓகே. "வி ஆர் கோயிங் டூ குக் அ பிரியாணி." இப்போ பிரியாணி குக் பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பிரியாணி குக் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க ரஃபி? இன்வென்ஷன் ஆர் இன்னோவேஷன். நீங்க எது வேணா பண்ணுங்க. பட்டு எனக்கு ஏதாவது அதில பார்க்கறதுக்கு டிஃபரெண்ட்டா இருந்தா தான் உங்க பிரியாணிய நான் வாங்குவேன். கரெக்ட்டா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிரியாணி மாரியே பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆமா. அது ஏற்கனவே இருக்கிற பிரியாணி மாரி தான்ப்பா இருக்குது. அதில ஒண்ணும் புதுசா எதுவும் இல்ல. அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதுவே அதில ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்க எக்ஸ்ட்ராவோ, இல்ல அடிஷனலாவோ பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பிரியாணி நான் வாங்கிட்டோனா, அந்த மாரி தான் ப்ராஜெக்ட். ஸோ இட் ஷுட் பி வெரி யூனிக். ஓகே. வெதர் யூ ஆர் கோயிங் ஃபார் அ இன்வென்ஷன் ஆர் இன்னோவேஷன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. பட் மேட்டர் என்னன்னா, தட் ஷுட் பி அ ரியல் டைம் ப்ராப்ளம். அதுல ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் இருக்கணும். நிஜமாலுமே அது மக்களுங்களோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா இருக்கணும். ஏற்கனவே யாரும் பண்ணாத மாரியான ஒரு ஒரு இன்னோவேஷனா இருக்கணும். தட் இஸ் கால்ட் யூனிக் ஐடியாஸ். ஓகேவா?
ஸோ ஐடியா எப்படி சூஸ் பண்றதுன்னா, நீங்களே போட்டு ரேஷனலா திங்க் பண்ணுங்க. போயிட்டு ஏதாவது ஒரு ஐடியாவ சூஸ் பண்ண பிறகு, அத போய் ChatGPTல கொஸ்டின் கேளுங்க. இந்த மாரி ஒரு யுஎக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாரி ஏற்கனவே ஆப் ஏதாவது இருக்கா? அப்படின்னு அதுகிட்ட கேட்டீங்கன்னா, அது சொல்லும் உங்களுக்கு. ChatGPTயும், Geminiயும். அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகே, இந்த ப்ராடக்ட்ல நம்பளுக்கு ஏற்கனவே இருக்கு அப்படி சொல்ட்டு. அப்போ அந்த 3, 4 ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே. வேற யாருக்குமா என்ன டவுட் இருக்கு? கேஸ் ஸ்டடி ரிலேட்டடா? கணபதி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காம்மா? ஓகே. தீபிகா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இஷாந்தி, கௌதம், மோனிகா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஆகாஷ், மணிபாரதி, நந்தினி, நவீன், பிரியதர்ஷினி, ராம்குமார், சுபா, சுகன், விக்னேஸ்வரன், விசித்ரா, சிவதர்ஷினி, சதீஷ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா போடுங்க. ஓகே. எஸ். இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே ஐடியாஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஏற்கனவே ஐடியா இருக்கும். ஏற்கனவே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கேஸ் ஸ்டடி கூட பண்ணியிருப்பீங்க. ஆனா, அதுல ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். தப்பா உங்கள யாராவது கைட் பண்ணியிருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட்டா? அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ கேஸ் ஸ்டடி பண்றதுக்கு ஃபார்மட் இதுதான். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ப்ராப்பர் ரிசர்ச். ஓகேவா? ப்ராப்பரா என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி, உட்காந்து இந்த ஃபார்மேட்ல வொர்க் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்துட்டீங்கன்னா, சூப்பர். விஷுவல் லாங்குவேஜ்ல பக்காவா வொர்க் பண்ணணும். சும்மா வந்து வொர்க் பண்ணக்கூடாது. இப்ப சப்போஸ் அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எனக்கு விஷுவல்ல பிரச்சனை இருக்குதுன்னா, கேஸ் ஸ்டடி அப்படின்னு இங்கேயே போட்டு எடுங்க. இதோ இருக்கு பாருங்க. கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட். இதோ இருக்கு பாருங்க. கன்டென்ட். நாங்க சொன்னது தான். அப்படியே போட்டிருக்காரு பாருங்க. ஒண்ணு ஒண்ணா இருக்கு பாருங்க. ஓகேவா? எல்லாமே கையில இருக்கு. அதனால தான் சொல்றேன். டிசைன் பண்றது ரொம்ப ஈஸி. யுஎக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சப்ஜெக்ட் தெரியலன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் மேட்டர். டாக்குமெண்ட் அவ்ளோ ஃப்ரீயா கிடைக்குது மார்க்கெட்ல. ஓகே. அவ்ளோ ரிசர்ச் மெட்டீரியல்ஸ், அவ்ளோ மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஃப்ரீயா கிடைக்குது. டிசைன் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஸ்ட்ராங்கா அலைன்மென்ட்னா எப்படி? டிசைன் எப்படி பண்றது? ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எப்படி டிசைன் பண்றது? ஒரு வொர்க் பண்ணும்போது என்னென்னலாம் மைண்ட்ல வச்சுக்கணும்? அப்படின்ற அந்த விஷயங்கள் பேசிக் அடிப்படை யுஎக்ஸ் நாலேட்ஜ் இல்லன்னா, உங்களால ஆப் டிசைன் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஏன்னா, ஏற்கனவே பண்ண டிசைன் அப்படியே வந்து காப்பி பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுடைய டிசைனர் சீனியர் பெர்சனா இருப்பாரு. அவரும் இந்த வேல தான் பண்ணியிருப்பாரு. இந்த ஈஸியா கண்டுபிடிச்சுருவாரு. இது அந்த மொட்டைய பார்க்கும்போது தெரிஞ்சிரும். இது வெயிலுக்கு அடிச்ச மொட்டையா? இல்ல வந்து பழனிக்கு அடிச்ச மொட்டையான்ற மாரி. ஓகேவா? ஸோ, அதனால நம்மள மாரி தான் அவங்களும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. கரெக்ட்டா? இல்ல காப்பி கேட் பண்ணிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பண்ண வொர்க்க போய் காட்டணும்னு வச்சுக்கங்களேன், தே வில் ஈசிலி ஃபிகர் அவுட். இது வந்து காப்பி கேட் பண்ணது அப்படி சொல்லிட்டு. அப்ப அந்த அளவுக்கு பண்ணாத அளவுக்கு, தெரியாத அளவுக்கு காப்பி அடிக்கணும்னா, இல்ல மாத்தணும்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் Figmaவுல. உங்களுக்கே தெரியணும். எந்த ஸ்டாண்டர்ட்ல பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு. ஐடியா தான் தேவைப்படுது. ஓகே. என்ன தேவைப்படுது? ஐடியா தான் தேவை உங்களுக்கு. எனக்கு வந்து டிசைன் தேவையில்ல. டிசைன் நான் போட்டுப்பேன். எனக்கு ஐடியா மட்டும் குடு. ஐடியாவுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், கம்யூனிட்டிக்குள்ள போணும். எல்லாத்துக்கும் கம்யூனிட்டில போய் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? ஐடியாவுக்காக மட்டும் தான் நம்ம உள்ள போணுமே தவிர்த்து, அங்க இருக்கிற ஃபுல் டிசைனையும் காப்பி கட் பண்ணிட்டு வந்து போடக்கூடாது. புரியும்னு நெனைக்கிறேன்.
இன்ஸ்பிரேஷன் ஹெல்ப் யூ டூ டூ சம்திங் பெட்டர் தேன் தட். காப்பி கேட் உங்களால அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியாது. புரிஞ்சுதா? ஸோ, இப்ப போர்ட்ஃபோலியோக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னன்றது போட்டாச்சு. அதுக்கு தேவையான எல்லா விதமான எலமென்ட்டும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கான ஐடியாவ கொண்டு வர்றது. ஓகே. இதோ போட்டுருக்கேன் பாருங்க. ஓகே. ஹவ் டூ பில்ட் அ மேட்ரிமோனியல் வெப்சைட் யூசிங் வேர்ட்பிரஸ். இதோட கொஸ்டின். ஓகே. இதுல அது சொல்லுது. எத எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் இதுல இருக்கு. சரியா? இப்போ மேட்ரிமோனியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி பில்ட் ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன ஐடியா. யாரெல்லாம் ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க கையில? என்கிட்ட ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கு ப்ரோ. ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கு அப்படின்றவங்கலாம், அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. என்கிட்ட ஐடியா இல்ல ப்ரோ அப்படின்றவங்கலாம், நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் ஒரு ஐடியாவ வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன். என்னோட பிசினஸ் மாடலே நான் உங்ககிட்ட செல் பண்ண போறேன். நான் ஒரு ஐடியா ஒரு ஆப்பா பண்ண வைக்க பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறத நான் ஷேர் பண்ண போறேன். சப்போஸ் ஐடியா இல்லாதவங்க நோ போடுங்க. என்கிட்ட ஐடியா ஆல்ரெடி இருக்குன்றவங்க, என்கிட்ட இருக்கு ப்ரோ அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். 24 பேர் இருக்கீங்க. ப்ளீஸ் ஆன்ஸர் ஃபார் திஸ். ம். ஓகே. ஸோ many people are having ideas, many people are not having ideas. Okay, not a problem. ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஓகே. இது நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதே மாதிரி வேற என்ன யோசிக்க முடியுதுன்னு பாருங்க. ஓகே. இப்போ மேட்ரிமோனியல் சைட்லாம் வந்து யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த கம்பெனிலாம் மேட்ரிமோனியல் சைட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ் மேட்ரிமோனி, ஷாதி மேட்ரிமோனி, தமிழ் ஷாதி, ஜோடி, பாரத், ஓகேவா? ஷாதி.com இது எல்லாமே எல்லாமே ஒரு கம்பெனி. ஓகே. இந்த இந்த தமிழ் மேட்ரிமோனி, பாரத் மேட்ரிமோனி எல்லாம் ஒரே கம்பெனி தான். அதுல மட்டும் பிரிச்சுட்டானுங்க எல்லாத்தையும். நாடார் மேட்ரிமோனி, வன்னியர் மேட்ரிமோனி, கிறிஸ்டியன் மேட்ரிமோனி, அது மேட்ரிமோனி, இது மேட்ரிமோனி சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சுட்டானுங்க. ஓகே. ஆனா ஒரே கம்பெனி தான் இத ஆப்பரேட் பண்ணுது. கரெக்ட்டா? கரெக்ட் ஆர் நாட்? உங்களுக்கு தெரியலன்னா போய் தெரிஞ்சுக்கங்க. பாரத் மேட்ரிமோனின்றது தான் கம்பெனியோட நேம். ஓகே. அவங்க பிரிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பெருசு, 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 பெருசா விக்கிறாங்க. ஸோ பாரத் மேட்ரிமோனின்றது தான் கம்பெனிப்பா. அந்த கம்பெனியோட சப் ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இருக்கு நெறையா. ஷாதி இந்த மாரி இன்னும் நெறைய இருக்கு. மேட்ரிமோனி.காமு, தமிழ் ஆ வேற வேற இருக்கு. நெறைய ஜோடி ஆப்பு, அது ஆப்பு, இந்த ஆப்பு. மண்டபம் பார்த்தாச்சா? அப்படின்னு நெறைய ஆட்லாம் வரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ தமிழ்ஷாதி.காம். ஓகே. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. சரியா? இந்த Spotifyல யாரெல்லாம் ஆட் பார்ப்பீங்க மீன் இந்த Spotifyல பாட்டு கேட்கிறவங்களுக்கு இந்த ஆட் பார்க்காம இருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா இல்லையா? நம்ப இவரு வருவாரு. அவரு பேரு என்னது? அசோக் செல்வனா? எஸ். ஸோ அந்த மாரி அப்பப்போ வந்து விளம்பரத்த போட்டு நம்மளுடைய நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபைன். இப்போ இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே கம்பெனியா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா?
எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கம்பெனியா தான் ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இங்க தான் ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கிறேன். யோசிக்கிறேன். எல்லார் ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா தரகர்ன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலி. கரெக்ட்டா? மேரேஜ் அசெம்பிளர்ஸ் கரெக்ட்டா? மேரேஜ் அசெம்பிளர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. இதோ பாருங்க. டாப் மேரேஜ் அசெம்பிளர்ஸ் இன் தமிழ் மேட்ரிமோனி ஜஸ்ட் டயல்ல இருக்கு. ம். இருக்கா? இப்ப இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஓனா ஒரு ஆப் ரெடி பண்றாங்க. கரெக்ட்டா? அவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓனா ஒரு ஆப் ரெடி பண்றாங்க. கரெக்ட்டா இல்லையா? இப்போ எல்லார் ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா தரகர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த தரகர்களுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா ஆப் ரெடி பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் செலவு பண்றாங்க. இதே ஆப்ப நம்ம சாஸ் மாடல்ல குடுத்தா, சாஸ் மாடல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எஸ். நம்ம என்ன பண்ணுவோம், Shopify ஆப் பார்த்திருக்கீங்களா? Shopify பார்த்திருக்கீங்களா? Shopifyன்றது ஒரு ஆப்பு. அத எல்லாரையும் வாங்க வச்சு, அவங்களோட ப்ரொஃபைல்ல அவங்களே பில்டு போட்டு, அவங்களே ரன் பண்ணிக்கிற மாதிரி, ஏன் நம்ம தரகர்களுக்கு மட்டும் ஒரு Shopify சேல் பண்ணக்கூடாது? ஓன் மேட்ரிமோனி நீ ஏன் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற? நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ என்னோட டெம்ப்ளேட் எடுத்து அழகா உன்னோட ஓனா உன்னோட டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணி, நீ லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருன்றேன் நானு. சொல்றது புரியுதா? நான் என்ன 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 மாடல் சொல்றேன் புரியுதா? அதாவது தரகர்களுக்கெல்லாம் புதுசாவே நீ எதுக்கு போய் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற? என்னோட Shopify மாதிரியே என்கிட்ட மேட்ரிமோனின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாரி சாஸ் மாடல்ல கிடைக்குது. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். எதனா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு, அதுல என்ன பண்ணு நீ? உன் ப்ராடக்ட்ட நீ லிஸ்ட் பண்ணிக்கோ அவ்வளோதான். அதுல யூசர லாகின் பண்ண வச்சுக்கோ, அதுல லாக் அவுட் பண்ண எது வேணா பண்ணிக்கோ. இப்ப அது மாசத்துக்கு ஒரு ரூ. 399 பெர் மந்த். ரீட்டெயில் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,000 என்டர்பிரைசஸ்க்கு வச்சுக்கிறீங்கன்னா இவ்வளோ தரும். போட்டுவுட்டு நான் மட்டும் அது ஒரு ஒரு ஒண்ணும் இல்ல. ஒரு 100 தரகரு என்னோட ப்ராடக்ட்ட யுட்டிலைஸ் பண்ண மாட்டாரு இந்தியாவுல? புரிஞ்சுதா? புரியலையா? இல்ல புரியலன்னா சொல்லிடுங்க முன்னாடியே. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதாவது தனித்தனியா ஆப்பா வந்து தரகர்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது மேரேஜ் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தரகர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க எல்லாருக்கும் யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு ஆப் பண்ணிடலாம். இப்ப தமிழ் மேட்ரிமோனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆப்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பெஸ்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இல்லையா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களா ஓனா போய் ஒரு ஆப்ப பில்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் ஒரு ஓன் ஆப் பில்ட் பண்றீங்க? நானே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாரி ஒரு சாஸ் மாடல் பில்ட் பண்ணி குடுத்துடுறேன். அதாவது சொல்றது புரியுதா? இப்போ Shopifyல போய் நீங்க எப்படி வந்து உங்களோட ஓன் வெப்சைட்ட பில்ட் பண்றீங்களோ, WordPressல போய் எப்படி உங்களோட ஓன் வெப்சைட்ல பண்றீங்களோ, அதே போல இந்த நம்மளோட சாஃப்ட்வேர பயன்படுத்தி நீ ஓன் மேட்ரிமோனியல் வெப்சைட்ட பண்ணிக்கலாம். அந்த தரகரே பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிளா உங்களோட டேட்டாபேஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம். லைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுல வந்து எல்லாரையும் லாகின் பண்ண வச்சு யூஸ் பண்ண வைக்கலாம். இந்த மாரி மேட்ரிமோனியல் சொல்யூஷனுக்கு மட்டும் ஒரு ஆப்பா பண்ணி, சாஸா பண்ணி, சாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல பண்ணி, அத வந்து ஏன் நம்ப வந்து தரகர்கிட்ட செல் பண்ணிடக்கூடாது? அப்படின்னு சொல்றேன். இந்தியாவுல மட்டும் இந்த மேரேஜ் அசெம்பிள்ஸ் வந்து அவ்ளோ பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. என்னோட ஆப்ப வந்து மாசத்துக்கு ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் ஆக்சுவலி. ரூ. 10,000ன்னு வச்சுக்கங்க. வருஷத்துக்கு ரூ. 10,000. ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா என்ன என்ன வருது? சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் போடுங்க பார்க்கலாம். ரூ. 10,000 சப்ஸ்கிரிப்ஷன் பத்த அ அ 1000 பேர் போடுறாங்க. 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எத்தன பேர் வருது? 1 crore.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணி, ஒரு 1000 பேருக்கு நம்மளுக்கு விக்க தெரியாது. 10,000 சப்ஸ்கிரிப்ஷனு. நீ வந்து உன்னுடைய நீயே உன்னோட ஆப் லான்ச் பண்ணிக்கோ. தரகர்கிட்ட நன்மை குடுத்து தரகர்கிட்ட குடுத்து நீயே லான்ச் பண்ணிக்கோ. இதான் உன்னுடைய சைட்டு. இப்படிதான் நீ கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படி சொல்ட்டு, நான் இந்த Shopify எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரியே கஸ்டமைசேஷன் பண்ற மாரி குடுத்துடுறேன் அவருக்கு. இவங்க எப்படி எங்க ஆப் வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட ஆப் மாரி எப்படி லான்ச் பண்றாங்களோ, அதே போல உன்னோட ஆப் நீ லான்ச் பண்ணிட்டு போயிடு. என்னோட லோகோ எதுவுமே வரப்போறது கிடையாது. உன் லோகோ தான் வரப்போது. உன்னோட இதுதான் வரப்போது. எல்லாமே உன்து தான். நீ இத சாஸ் மாரி எனக்கு யுட்டிலைஸ் பண்ணிட்டு போ. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து செல் யுவர் ப்ராடக்ட்க்கு பதிலா செல் யுவர் மேட்ரிமோனியல் திங்ஸ் அவ்வளோதான். ஸோ இங்க எப்படி மேட்ரிமோனியல் இருக்குதோ, சாரி எங்க இப்ப Shopify இருக்குதோ, அதே போல எனக்கு நான் என்ன பண்ண போறேன், மேட்ரிமோனியல் சைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் மாடல் பில்ட் பண்ண போறேன். இதான் பிளான். இந்த ஆப் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும் தான். பட் இருந்தாலும் சொல்றேன். இந்த ஆப் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு நல்ல வொர்க்கிங் மாடலா போட்டு, இண்டிவிஜுவலா மார்க்கெட்டிங் பண்ணி, ஒரு ஊர்ல இருக்கிற 10 பேர பிடிங்க போதும். தமிழ்நாட்டுல மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, 10 மொத்தம் 32 ஸ்டேட் இருக்கு. சாரி 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. 32 டிஸ்ட்ரிக்ட்ல ஓகேவா? ஒவ்வொரு மெயின் சிட்டிலயும் ஒரு தரகர் இருப்பாரு. இருப்பாரு. அவரு எப்படியாவது அவர படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்கள படிச்சவங்கள புடிச்சு இழுத்து, "நீ ஏன் வெப்சைட்லாம் பண்ணிட்டு இருக்கிற? நீ இந்த இதுக்குள்ள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ" அப்படி சொல்லிட்டு ஆட் போட்டு, அவங்கள சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வைக்க முடியுமா? முடியாதா? சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், சிம்பிள் கால்குலேஷன். ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறீங்க? ஒரு 50,00,000 செலவு பண்றோமா? ஒரு வருஷத்துக்கு 10,000 1000 பேர்கிட்ட வித்தா போதும் சாஃப்ட்வேர. ஓகே. ஒரு குறிப்பிட்ட சேலு. 1 வருஷத்துக்கு 1000 பேரு. 2 வருஷத்துக்கு ஒரு 2000 பேரு, 3000 பேரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ண மாசம் மாசம் நம்மளுக்கு ப்ராடக்ட்ல இருந்து என்ன வந்துட்டே இருக்கும்? அவுட்கம் வந்துட்டே இருக்குமா? கரெக்ட்டா இல்லையா? எஸ். இது ஐடியா ஓரளவுக்கு எப்படி சொல்றது? ஒரு யூனிக்கா இருக்கா? எங்கேயாவது நீங்க யோசிச்சு இது மாரி ஏதாவது வந்திருக்கா? ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க டீப்பா அண்டர் கவர் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்காப்பா? ஸோ இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஓகே. லெட்ஸ் டு லெட்ஸ் டூ த பிரைன் ஸ்டார்மிங். ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரைன் ஸ்டார்மிங் பண்ணுங்க. ஃபிகர் அவுட் பண்ணுங்க. எந்தெந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்கனைஸ்டா இருக்கு. எந்தெந்த மார்க்கெட் அன்ஆர்கனைஸ்டா இருக்குன்றத நோட் டவுன் பண்ணுங்க. ஆர்கனைஸ்டு மார்க்கெட், அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட். தெரியுமா? ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட். யார் யாருக்கெல்லாம் இதுக்கு ஐடியா தெரியும்? அர்த்தம் தெரியும். ஆர்கனைஸ்டு மார்க்கெட், இதெல்லாம் போய் என்னன்னு தேடுங்க. ஓகே. அதுதான் சொல்றது. யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மூளை இருக்கணும். ஒரு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மைண்ட். இன்னொரு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல அனலைஸ் பண்ற மைண்ட்.
இன்னொரு மைண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மைண்ட், இன்னொரு மைண்ட் கிரியேட்டிவிட்டி மைண்ட் சொல்லுவேன் நானு. அந்த 3 மைண்ட் செட் சேர்ந்தா மட்டும் தான் அந்த யுஎக்ஸ் டிசைனர்ஸ் கிட்ட ஒரு புது விஷயம் உருவாகும். இல்லன்னா நம்ம யாராவது சொல்றதுல வொர்க் பண்ணிட்டு போயிடுவோம். இதான் நம்ம கிட்ட இருக்குது. புரிஞ்சுதா? காட் இட்? ஓகே. நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, அழகா குரூப்ல வந்து ஒரு டைம்க்கு யாராவது கன்க்ளூஷன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பரா, இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ யாராருக்கெல்லாம் இன்டர்வியூ பண்றீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். யாராருக்கெல்லாம் இன்டர்வியூ கால் வரும் வரும்ன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபைல்ல விசிட்ஸ் வர ஆரம்பிக்கும். விசிட் வந்து என்ன பிரயோஜனம்? இன்டர்வியூ நடக்கும்போது கிளியர் பண்ணணும்ல. ஸோ அதுக்கேத்த மாரி கேஸ் ஸ்டடி பக்காவா ரெடி பண்ணி வைங்க. ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணி வைங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி பேசுறதுக்கு கம்யூனிகேஷன பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. புரிஞ்சுதா? எஸ் சுகன். கரெக்ட். ஓகே காய்ஸ். இதெல்லாம் போய் மார்க்கெட்ல போய் தேடுங்க என்னன்னு சொல்ட்டு ஒரு ஐடியா உருவாக்க முடியும். ஓகே. பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். பிராக்டிஸ், லேர்ன், பிராக்டிஸ். ஓகேவா? ஃபைன் காய்ஸ். சூப்பர். நம்ம பண்ண வேண்டியது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குரூப்ல போயிட்டு என்னென்னலாம் நீங்க பார்த்தீங்களோ, அது எல்லாத்தையும் போடுங்க. ஓகே. ஓகே காய்ஸ். தேங்க் யூ. வில் கனெக்ட் டுமாரோ. தேங்க் யூ காய்ஸ். தேங்க் யூ சோ மச். பாய்.